ರಂಗನಾಥ ಸ್ವಾಮಿ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ? ಸ್ಟ್ರೈಟ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾ? ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது காவேரி ஆற்றுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான தீவு நகரம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஆறு இப்படியே ஓடிட்டு இருக்கு. இங்கே இந்த கல் பார்த்தீங்கன்னா 48 கல் இருக்கும். சரியா? இதில் வந்து இங்கே ஹோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஹேங் பண்ணி இப்படி வச்சுருவாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரத்தை பற்றி தான். ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரத்தை பற்றி நம்ம தகவல்கள் சேகரிக்கும் போது நமக்கு நிறைய ஆச்சரியங்களும் சுவாரஸ்யங்களும் காத்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு நகரமாகும். இந்த நகரம் மைசூர் நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. காவேரி ஆற்றுக்கு நடுவே இந்த நகரம் அமைஞ்சிருக்கிறதுனால இதை ஒரு தீவு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரம் சமயம், பண்பாடு மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகும். தீவு நகரமான இந்த ஸ்ரீரங்கப்பட்டினால உள்ள நினைவு சின்னங்களை யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. 1799 திப்பு சுல்தான் அவர்களோட மறைவு வரைக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் மைசூர் மாகாணத்தோட தலைநகராக இருந்திருக்கு. ஸ்ரீரங்கப்பட்டினம் காவிரி ஆற்றுக்கு நடுவில் அமைந்திருக்கிறதுனால இது ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு கருதுனால தான் திப்பு சுல்தான் ஆட்சி காலம் வரைக்கும் இதை அவங்க தலைநகராக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான நுழைவாயில்கள் இருக்குது. அதில் ஒன்று, மைசூர் பகுதியிலிருந்து வரவங்க மைசூர் கேட் வழியாக உள்ளே என்ட்ராகலாம். அதே மாதிரி பெங்களூர் வழியாக வரவங்க பெங்களூர் கேட் வழியாக உள்ளே என்ட்ராகலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான கேட்டுகள் இருந்துச்சு. அதில் ஒன்று எலிஃபென்ட் கேட், இன்னொன்று வாட்டர் கேட். இந்த வாட்டர் கேட் எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட நீர் தேவைகளை பூர்த்தி பண்ண காவேரி ஆற்றுலேருந்து நீரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. இந்த வாட்டர் கேட்டுக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. காரணம், இந்த வாட்டர் கேட் வழியாக தான் ஆங்கிலேய படைகள் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை உள்ளே அனுப்பி திப்பு சுல்தானோட போரிட்டு வெற்றி பெற்றாங்க. இங்கே அமைந்துள்ள ரங்கநாத சுவாமி கோயில் காரணமாக தான் இந்த நகருக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. விஜயநகர பேரரசின் கீழ் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிறப்பு பெற்று இருந்துச்சு. இங்கிருந்து தான் அவங்க மைசூர் மற்றும் தலக்காடு போன்ற இடங்களை நிர்வகித்து கொண்டிருந்தாங்க. பிற்காலத்தில் விஜயநகர பேரரசோட பலம் குறைஞ்சதை பார்த்து மைசூர் மன்னர் ராசா உடையார் விஜயநகர பேரரசை எதிர்த்து போரிட்டார். இந்த போரில் வெற்றி பெற்று அவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும் கைப்பற்றினார். இதுக்கப்புறம் 1610 ஸ்ரீரங்கப்பட்டினால 10 நாட்களுக்கு தசரா பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு. திப்பு சுல்தான் மற்றும் அவரோட தந்தை ஹைதர் அலி காலத்தில் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் மைசூரோட தலைநகராக இருந்துச்சு. இதுதான் திப்பு சுல்தான் அவர்களோட டெத் பிளேஸ்.
இது இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. நமக்கு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. இந்த இடத்துல தான் 1799 ஆங்கிலேய படையை எதிர்த்து திப்பு சுல்தான் போரிட்ட போது இறந்து கிடந்திருக்காரு. அவர் இறந்து கிடந்த சமயத்தில் ஒரு ராஜாக்களுக்குரிய எந்த ஆடையும் அணியாமல் ஒரு போர் வீரனை போல இறந்து கிடந்திருக்காரு. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது இரவு நேரத்தில் ஆங்கிலேய படைகள் திடீர்னு உள்ளே வந்தனால அவர் சாதாரண உடையிலேயே வந்து அவங்களோட சண்டை போட்டு இறந்திருக்காரு. அதனாலேயே இவர் சாதாரண உடையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு கதை என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திப்பு சுல்தானை போரில் ஒரு ஆங்கிலேய வீரன் கொன்ற பிறகு அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டாரு. அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு போர் வீரனோட உடைய அவருக்கு அணிவித்திருக்காரு. இதுவும் காரணமாக சொல்லப்படுது. இதுதான் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்ந்த பேலஸ். போரில் ஆங்கிலேய படைகள் திப்பு சுல்தான் அவர்களை வீழ்த்தினதுக்கு அப்புறமா இந்த பேலஸை ஃபுல்லாக இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்த விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு பிரிட்டன் நாட்டுக்கு கொண்டு போனதாக சொல்லப்படுது. இது இப்போ இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வர்ற ஒரு பகுதியாகும். இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஆறு இப்படியே ஓடிட்டு இருக்கு. இங்கே அமைந்திருக்கிற இந்த ரங்கநாதர் சுவாமி கோயில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒன்று. இந்த ரங்கநாதர் சுவாமி கோயில் இங்கே இருக்கிறதுனாலேயே இந்த நகரத்துக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கங்க மன்னர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த ஹொய்சல மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசால் இது புனரமைக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரும் இந்த கோயிலில் காணப்படுது. இந்த கோயில் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு எதிர்ப்புறமாகவே அமைந்திருக்கு. என்னதான் திப்பு சுல்தான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மற்ற மதங்களுக்கும் அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கர்னல் பெய்லிஸ் டஞ்சன். இது திப்பு சுல்தான் அவர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதாள சிறையாகும். இது காவேரி ஆற்றுக்கு ஓரமாக அமைஞ்சிருக்குது. இதில் ஆங்கிலேய மைசூர் போர்களில் பிடிபடும் ஆங்கிலேய கைதிகளை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுவதற்காக அவங்க பயன்படுத்தினாங்க. இது திப்பு சுல்தான் அவர்களோட தந்தை ஹைதர் அலி காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. 1780 நடைபெற்ற 2வது ஆங்கிலேய மைசூர் போரில் கர்னல் பெய்லி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரு திப்பு சுல்தான் அவர்களிடம் மாட்டிக்கொள்கிறாரு. அவரை இந்த சிறையில் வச்சு தான் பல மாதங்கள் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவர் இதையெல்லாம் தாங்க முடியாமல் கடைசியாக இறந்து போயிருக்காரு. இது பிற்காலத்தில் அவரோட நினைவாக கர்னல் பெய்லிஸ் டெஞ்சன் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க.
இந்த கல் பார்த்தீங்கன்னா 48 கல் இருக்கும். சரியா, இதுல வந்து இங்க ஹோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வாட்டர் பாயிண்ட். இதுல தான் தண்ணி உள்ள விடுவாங்க. சரியா, இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல் பார்த்தீங்கன்னா 48 கல் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா 28 பிரிட்டிஷ் ஆஃபீஸரை வந்து இப்படி ஹேங் பண்ணி இப்படி வச்சிருவாங்க. இப்படி வச்சுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதுல வந்து செயின் போட்டுருவாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த கல்லுல. இதுல ஆமா ஆமா, இதுல போட்டு இப்படி லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு இந்த வாட்டர் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த வாட்டர் பாயிண்ட் வழியா ஃபுல்லா தண்ணி விட்டுருவாங்க. தண்ணி விட்டு 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு தண்டனை கொடுப்பாங்க. இப்படிலாம் இந்த ஜெயில் பேர் வச்சிருக்காங்க இல்லையா, கொலனல் டெய்லி ஜெயில் அப்படின்னு. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர், சாதாரண சோல்ஜர் கிடையாது, ஆபீசர். அவர் வந்து இப்படிதான் அந்த தண்ணியில தண்டனை கொடுத்து அவர் செத்து போனாரு. அதனால அவரோட நினைவை அதை வச்சிருக்காங்க. இந்த பாதாள சிறையில் கைதிகள் அடைத்து வைக்கப்படுவாங்க. அவர்களோட 2 கைகளும் அங்கே இருக்கிற அந்த கற்களில் கட்டப்படும். அதன் பிறகு பின்னால் ஓடுற காவேரி ஆற்றிலிருந்து நீர் உள்ளே கொண்டு வரப்படும். இது அவங்களோட கழுத்தளவு வரைக்கும் வைக்கப்படும். அவர்களுக்கு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டுமே கொடுக்கப்படும். காரணம், அவர்கள் இறந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. காரணம், அவங்க முழுமையாக அந்த சித்திரவதையை அனுபவிக்கிறது தான் அவங்களோட நோக்கம். இதில் பல வீரர்கள் தாக்கு பிடிச்சி இருந்திருக்காங்க, பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதில் கடைசியாக இறந்து போனது வில்லியம் பெய்லி அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர். இந்த சிறைக்கு உள்ள திப்பு சுல்தான் காலத்து ஒரு பீரங்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அது வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இது இந்த சிறைக்கு மேலே வைக்கப்பட்டிருந்தது. அதோட எடை சுமார் 6600 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பல நாட்களாக அங்கே இருந்தனால பாரம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு பிறகு மேலிருந்து கீழே இடிந்து விழுந்ததா சொல்லப்படுது. இதுக்கு மேலே இருக்கிற இந்த தொலைகளை காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொலைகளுக்கும் அந்த பீரங்கிக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இது செங்குத்தாக வைக்கப்பட்டிருக்கு, அந்த நிலையிலிருந்து தான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பீரங்கி உள்ளே வந்ததுக்கான காரணத்தை நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. ಜೈಲಿಗೆ ಬಂದು 4 ಹೆಸರಿದೆ. ಮೊದಲನೇದು ಕರ್ನಲ್ ಬೇಲಿಯ ಕಾರಾಗೃಹ ಅಂತ ಬೋರ್ಡಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಅದು ನೀವೆಲ್ಲ ನೋಡಿರಬೇಕು. ಸೊ ಎರಡನೇದು ಬಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಜೈಲ್, ಟಿಪ್ಪು ಜೈಲ್, ವಾಟರ್ ಜೈಲ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಸೊ ಈ ಜೈಲಿಗೆ 4 ಹೆಸರುಗಳಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಜನರು ಕರೀತಾರೆ. ಹೌದಾ? ಏನು ಬಂದು அவர் திட்டுறாரு, மேலே நிற்கிறவங்க எல்லாம் கீழே வர சொல்லிட்டு இருக்காரு. கீழே விழுந்துட்டா இந்த ஸ்கொயராக தெரியுது இல்லைங்களா, இதுதான் திப்பு காலத்தில் வந்து என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் வர்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸை வந்து போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் இந்த வழியாக தான் வந்துட்டுருக்கணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இதில் என்ட்ரா வரைக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஸ்டெப் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் கீழே இறங்கி வரக்கு இந்த யூஸ் பண்ணியிருக்கிறது இதை இந்த ஸ்டெப் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வழியாக தான் நம்ம கீழே வரணும். இந்த காவேரி ஆறு தான் ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்குது. இந்த காவேரி ஆறு முழுவதுமாக முதலைகள் வளர்க்கப்பட்டதா சொல்லப்படுது. ஏன்னா எந்த ஒரு எதிரியும் இந்த காவேரி ஆறும் அதில் வளர்க்கப்பட்ட முதலைகளை தாண்டி தான் உள்ளே வரணும். அப்படி அவங்க வரும்போது ஒன்று காவேரி ஆற்றுலையோ இல்லை முதலைகளிட்ட மாட்டியோ உயிரிழக்கக்கூடும். இதனாலேயே பலர் உள்ளே வர்றதுக்கு அச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த காவேரி ஆறு முழுவதும் குப்பைகள் கொட்டப்படுது. பிளாஸ்டிக் கழிவுகளும் துணிகளும் போடப்படுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அம்மா 5 நிமிடத்துக்கு ஒருக்கா அந்த காவேரி ஆற்றுக்குள்ளே இறங்கி முழுவதையும் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே அமைந்திருக்கிற இந்த ஜும்மா மசூதி 1786-87களில் திப்பு சுல்தான் அவர்களால் கட்டப்பட்டது. இது பெங்களூர் கேட்டுக்கு மிக அருகில் இருக்குது. இதில் 2 உயர்ந்த கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு. இது அந்த கால இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இந்த ஜும்மா மசூதி இப்போது இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. இந்த ஜும்மா மசூதியில் இப்போது இஸ்லாமிய பிள்ளைகள் அவர்களோட வேத பாடங்களை படிக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நமக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே இஸ்லாமிய சிறுவர்கள் அவர்களோட வேதங்களை படித்துட்டு இருந்தாங்க.